சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உலக மகளிர் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். மேலாண்மை இயக்குனர் திருமதி மல்லிகா ஸ்ரீனிவாசன் அவர்களை, மகளிர் ஆணையத்துடைய தலைவர் திருமதி குமாரி அவர்களை, கூடுதல் செயலாளர்கள் திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்களை, திரு செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களை, முதன்மை செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களை, திட்ட இயக்குனர் திருமதி ஆஷா அஜித் ஐஏஎஸ் அவர்களை, உலக வங்கி மண்டல இயக்குனர் திரு செம் மெட்டி அவர்களை, பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மகளிர் அமைப்புகளின் நிர்வாகிகளை, மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள என்னுடைய அன்பிற்கினிய சகோதரிகளை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த உலக மகளிர் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போற மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கு. புதுசா எந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் தொடங்க முன்வந்தாலும் இது மூலமா பெண்கள் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் நான் கேட்கறது முதல் கேள்வியா இருக்கும். அதுதான் என்னுடைய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ பல தனியார் நிறுவனங்கள்ல இத்தனை % பெண் தொழிலாளர்கள் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா பெண்கள் அதிகமா வேலைக்கு போறதிலேயே நாம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஆண்களுக்கு இணையா பெண்கள் வெளியே வரணும். ஏன் இன்னும் அதிகமா வரணும்? புதுசா வளர்ந்து வரக்கூடிய துறைகள்ல பெண்கள் இடம்பெறணும். உயர் பொறுப்புகள்ல ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் இருக்கணும். அதுக்காகத்தான் 185 கோடி ரூபாய் உலக வங்கியினுடைய உதவியோட இந்த தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதிக்கப்படக்கூடிய கருத்துக்களும் அதனால உருவாக போற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் நம்மோட இலக்கை அடைய துணை நிற்கும்னு நான் நம்புறேன். பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. மக்கள் தொகையில சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம எந்த நாடும் வளர முடியாது. தந்தை பெரியார் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னையே வலியுறுத்தின கருத்து இது. அவருடைய வழியை பின்பற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினார். குடும்ப சொத்தில பெண்களுக்கு சம உரிமை, காவல்துறையில பெண் காவலர்கள், கிராமப்புற பெண்களும் மேன்மையடைவதற்கு அடித்தளமான மகளிர் சுய உதவி குழுக்கள், அரசியல் பங்கேற்புல பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய உள்ளாட்சிகள்ல இடஒதுக்கீடு நீண்ட பட்டியலை போட முடியும். அடுத்து இப்போ திராவிட மாடல் அரசுலையும் பெண்களுடைய சம பங்களிப்பை அதிகரிக்கணும்னு இதுவரை இல்லாத அளவுக்கு பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுல முதன்மையானது பேருந்துகள்ல கட்டணமில்லா விடியல் பயணம். இதன் மூலமா பெண்களின் பயணங்கள் அதிகரிச்சிருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.